ஒரு கேவலமான ரொம்ப ரொம்ப அருவருப்பு தக்க செயல 2 போலீஸ் தமிழ்நாட்டுல, அதுவும் திருவண்ணாமலைக்கு சாமி பார்க்க வந்த ஆந்திர பிரதேச மாநிலத்துல இருந்து வந்த அம்மா பொண்ணு கூட வந்து ஒரு லாரி டிரைவர் இவங்களை வந்து பாத்தீங்கன்னா சுடுகாட்டுல வச்சு இவ்வளவு கொடூரமான ஒரு செயலை செஞ்சிருப்பான்னு நம்ம எதிர்பார்க்கல. அவங்க செஞ்சு இப்போ கோர்ட்லயும் பார்த்தீங்கன்னா ஆஜராகி அவங்க தண்டனை அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஆந்திர பிரதேசத்துல வந்து பாத்தீங்கன்னா லாரியில வாழைத்தாரை ஏற்றிட்டு சாமி பார்க்க வந்த அம்மா பொண்ணு ஒரு லாரி டிரைவர் இவங்க 3 பேர் வந்திருக்காங்க. வர வழியில திருவண்ணாமலை கிட்ட வர டைம்ல வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் வந்து பாத்தீங்கன்னா பாதுகாப்பு 2 போலீஸ் பாத்தீங்கன்னா பாதுகாப்புக்கு இருந்திருக்காங்க. அவங்க வந்தப்போ போலீஸ் வந்து லாரியை மறிச்சு சோதனையில வழக்கம் போல ஈடுபட்டு இருக்காங்க. அப்ப ஈடுபட்டு இருந்த டைம்ல வந்து லாரியில என்ன இருக்கு அப்படின்னு கேட்கிறப்போ வாழைத்தாறு இருக்கு, கோயிலுக்கு நாங்க போயிட்டுன்னு சொன்னப்போ அவங்க அதன் இரவல் நடந்ததால ஒரு சந்தேகத்துல பேர்ல வந்து பாத்தீங்கன்னா லாரியை மடிச்சு விசாரிச்சுக்கிறப்ப ஒண்ணு இல்லை, அந்த லாரி டிரைவரை மட்டும் பார்த்தீங்கன்னா விசாரிக்கணும்னு சொல்லிட்டு நீங்க லாரி எடுத்துட்டு நீ கோயிலுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு வாழைத்தாரை எடுத்துட்டு போக சொல்லிட்டாங்க. அம்மா பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மொழி தெரியாது, சரி போலீஸ் தாங்கன்னு சொல்லி நம்பி அவங்க கூட இருந்திருந்தாங்க. அவங்கள மட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டர்ல அதாவது பைக்ல வந்து பார்த்தீங்கன்னா அழைச்சிட்டு ஸ்டேஷனுக்கு போறன்ற பேர்ல ஒரு சுடுகாட்டுக்கு பக்கத்துல இருந்த சுடுகாட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணை என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பாக்குறப்போ ஒரு அலறல் சத்தம் கேட்குது. அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா மயக்கத்துல இருக்காங்க, அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அலறாங்க. அந்த டைம்ல அந்த வழியா வந்த ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்கிறப்போ நடந்த சம்பவங்களை சொல்றாங்க. அந்த நடந்த சம்பவங்களை வச்சு பார்த்தீங்கன்னா உடனடியா 108 ஆம்புலன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்றாங்க. போலீஸ் போய் 108 ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணதுக்கு அப்புறம் உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு அனுமதிச்சு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் கேஸ் கொடுத்துருக்காங்க. போலீஸ் வந்து விசாரிக்கிறப்போ அவங்க அந்த பொண்ணுகிட்ட வந்து அங்க அடையாளங்களை கேட்டிருக்காங்க. அப்ப அந்த பொண்ணு சொல்லியிருக்காங்க அந்த தானே யூனிஃபார்ம்ல இருந்திருக்காங்க அப்படின்றத தெளிவா சொன்னப்போ அந்த 2 போலீஸையும் பார்த்தீங்கன்னா இப்போ விசாரிச்சு யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்களுக்கு வந்து தக்க தண்டனை கொடுத்து சஸ்பெண்டும் பண்ணி இப்போ அவங்களை வந்து ஜெயில் வேலையை விட்டு நிறுத்திட்டாங்க. இதுல வந்து நம்ம அந்த போலீஸ வந்து நம்மளுக்கு குற்றம் சொல்றதா, தமிழ்நாடு காவல்துறை இப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு குற்றம் சொல்றதா, இல்ல அதே பார்த்தீங்கன்னா அந்த தப்பை கண்டுபிடிச்சு அந்த அம்மாவுக்கு பொண்ணுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம அவங்க நாட்டுக்கு திருப்பி வச்சு நம்மளுடைய வந்தே போலீஸே நம்மளுக்கு பெருமைப்படுத்துறதா எதுவும் தெரியல. அதாவது போலீஸ்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம், போலீஸ்னா மக்களுடைய பாதுகாப்பு தான் நம்ம போலீஸ் சொல்லுவோம். அவங்களே இந்த மாதிரி செயல்களை பண்றப்போ நமக்கு ஒரு அச்சம் ஏற்படுது போலீஸை பார்த்தா. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு சில நபர்கள் தான் பார்த்தீங்கன்னா காவல்துறையில் இந்த மாதிரி ஒரு சங்கடமான விஷயங்களை செஞ்சுட்டு இருக்காங்க. இதை தொடர்ந்து நம்ம இந்த மாதிரி ஏதோ ஒரு அசம்பாவிதங்கள் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து கேட்டு